ஹே காய்ஸ், எப்படி இருக்கீங்க? எக்கனாமி சீரீஸில் நம்ம அடுத்த வீடியோ பார்க்கலாம். ஆக்சுவலாக இது வந்து கொஞ்சம் இம்பார்ட்டண்டான டாப்பிக்கும் கூட. ஏன்னா பேசிக்ஸ் தெரியாமல் நம்ம எக்கனாமியில் அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போக முடியாது எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும். சரிங்களா? இது அதனால தான் இந்த டாபிக் கொஞ்சம் இம்பார்ட்டண்டான டாபிக். சரிங்களா? செஸ் அண்ட் சர்சார்ஜ் இதுதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறோம். அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே சர்சார்ஜ் அப்படின்னா என்ன? ஓகேவா? சர்சார்ஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்சார்ஜ் ஈஸ் ஏ டேக்ஸ் ஆன் த டேக்ஸ். ஒரு டேக்ஸ் மேல போடுற டேக்ஸ் தான் சர்சார்ஜ். சரிங்களா? டேக்ஸ் ஆன் த டேக்ஸ் above certain incomes. ஓகேங்களா? ட்ரைங் டு ரெடியூஸ் தி இன்இக்வாலிட்டிஸ். இன்இக்வாலிட்டியை குறைக்கிறதுக்காக டேக்ஸ் மேல போடுற டேக்ஸ் தான் சர்சார்ஜ். இன்னும் நமக்கு புரியுற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் வச்சு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒருத்தர் வந்து ஒரு 1 கோடி வருஷத்துக்கு சம்பாதிக்கிறார் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். 1 கோடி சம்பாதிக்கிறவருக்கு நம்ம கவர்மெண்ட் வந்து 20% டேக்ஸ் போடுது. சரிங்களா? 20% டேக்ஸு ப்ளஸ் 10% சர்சார்ஜ் போடுது. சரிங்களா? இப்போ நம்ம போன வீடியோலயே பார்த்துட்டோம். நம்ம இந்தியன் கவர்மெண்ட் ஃபாலோ பண்றது ப்ராக்ரெசிவ் டேக்ஸ் சிஸ்டம். அதாவது வருமானம் அதிகமாக சரிங்களா, வருமானம் அதிகமாக டேக்ஸும் அதிகமாகிட்டே போகும். ஏன்னா இன்இக்வாலிட்டிஸை குறைக்கணும், ஏற்றத்தாழ்வுகளை குறைப்பதற்காக. சரிங்களா? இப்போ 1 கோடி ஒருத்தர் வருஷத்துக்கு சம்பாதிக்கிறார் அப்படின்னா அவருக்கு கவர்மெண்ட் வந்து எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், கவர்மெண்ட் வந்து ஒரு 20% டேக்ஸ் போடுது பிளஸ் 10% சர்சார்ஜ் போடுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ சர்சார்ஜ் தானே நம்ம இந்த டாபிக்ல படிச்சுட்டு இருக்கோம். இப்போ சர்சார்ஜை நம்ம எப்படி வருது அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து 1 கோடிக்கு 20% கவர்மெண்ட் டேக்ஸ் போடுறாங்க அப்படின்னா எவ்வளவு வரும்? ஒரு 20 லட்சம் வரும். சரிங்களா? 1 கோடி 20% டேக்ஸ் போடும்போது ஒரு 20 லட்சம் வரும். சரிங்களா? இப்போ சர்சார்ஜ் 10% ஆகும். அந்த சர்சார்ஜ்னா என்ன? ஆக்சுவலா டேக்ஸ் ஆன் டேக்ஸ், டேக்ஸ் மேல போடுற டேக்ஸ். அதாவது இப்போ அந்த 20 லட்சம் டேக்ஸா கட்டினாங்க இல்லைங்களா? சரிங்களா? அதாவது வருஷத்துக்கு 2-3 லட்சமே சம்பாதிக்க முடியாத மக்கள் இருக்கிற இந்த நம்ம நாட்டில் 20 லட்சம் டேக்ஸாவே கட்டுறாரு அப்படின்னா கிட்டத்தட்ட அவர் வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் ஒரு பெரிய பணக்காரர் தானே இல்லையா? இப்போ அந்த மாதிரி ஒரு பர்சன்ஸ்க்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ 20 lakhsக்கு மறுபடியும் சர்சார்ஜ் 10% போடுவாங்க. அதாவது இந்த 20 லட்சத்துக்கு ஒரு 10% டேக்ஸ். சரிங்களா? டேக்ஸ் ஆன் டேக்ஸ். இப்போ புரியுதா? 20 லட்சங்கிறதே டேக்ஸ், அந்த டேக்ஸ் மேலேயும் ஒரு 10% டேக்ஸ். ஓகேவா? இப்போ புரியுதா? 10% ஆஃப் 20 lakhs. இப்போ 10% ஆஃப் 20 lakhs எவ்வளோ வரும்? 2 லட்சம். ஓகேங்களா? இப்போ பாருங்க, 20 லட்சம்ங்கிறது ஃபர்ஸ்ட் டேக்ஸ், அதாவது 1 கோடிக்கான டேக்ஸ் 20 லட்சங்கிறது பிளஸ் அந்த 2 லட்சம் அப்படிங்கிறது அந்த 20 லட்சத்துக்கான டேக்ஸ் சர்சார்ஜ். அந்த 2 லட்சங்கிறது சர்சார்ஜ். ரொம்ப அப்போ எல்லாத்தையும் நம்ம டோட்டல் பண்ணும்போது எவ்வளவு வருது? 22 லட்சம் டேக்ஸா அவங்க கட்டுவாங்க. 1 கோடி சம்பாதிக்கிறாங்க, அவங்களுக்கு 20% டேக்ஸ் பிளஸ் 10% சர்சார்ஜ்னா அவங்க கட்ட போற அமௌண்ட் 22 லட்சமா இருக்கும். ஓகேங்களா? புரியுதா? இப்போ உங்களுக்கு சர்சார்ஜ் என்னன்னு ஒரு ஐடியா கிடைக்குதா? ஓகேங்க, சூப்பருங்க. நெக்ஸ்ட் வந்து செஸ் அப்படின்னா என்னன்னு பார்க்குறோம். சரிங்களா? செஸ் அப்படின்னா என்னன்னு பார்க்குறோம். செஸ்ங்கிற வார்த்தை நம்ம அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம். என்ன காரணம் அப்படின்னா, நீங்கள் பில்லு அடிக்கடி இந்த ஹோட்டல்லாம் கொஞ்சம் பில்லு பே பண்ணுற ஹோட்டல், கொஞ்சம் பெரிய பிரிண்டட் ரெசிப்ட் கொடுக்குற ஹோட்டல், அதாவது சரவண பவன் இந்த மாதிரி ஒரு ஹோட்டல்ஸ்லாம் போகும்போது அதில் பார்த்தீங்கன்னா இந்த செஸ்ஸு சர்சார்ஜ்லாம் போட்டிருப்பாங்க. செஸ்ஸு முக்கியமாக கிருஷி கல்யாண் செஸ்ஸு இது மாதிரி செஸ்லாம் போட்டிருப்பாங்க. ஹையர் எஜுகேஷன் செஸ் இது மாதிரிலாம் போட்டிருப்பாங்க. சரிங்களா? அப்படின்னா என்ன நம்ம பார்ப்போம்ல, எதுக்கு வந்து தேவையில்லாத எக்ஸ்ட்ரா காசு வாங்குறாங்க, என்ன காரணம் அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டே இருக்கோம் இல்லையா? அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட காரணத்துக்காக ஹையர் எஜுகேஷன் செஸ் அப்படின்னே சொல்லிட்டு நம்ம ஃபுட் பில், நம்ம ஃபுட்டு சாப்பிட்ட கடையிலேருந்து சரவணா பவனில் ஹையர் எஜுகேஷன் செஸ்ன்னு ஒரு நேம் பில்லில் ஒரு செக்ஷன் இருக்குது. 10 காசோ 20 காசோ அதில் போட்டிருப்பாங்க. எதுக்குன்னு பார்த்தா ஹையர் எஜுகேஷனுக்காக செலவு பண்ணுறதுக்காக அந்த செஸ் போட்டிருப்பாங்க. அதாவது அந்த குறிப்பிட்ட பர்பஸ்க்கு மட்டும் அந்த காசு போகும். நம்ம அந்த கொடுக்குற 10 காசோ 20 காசோ இல்லை 1 ரூபாயோ 2 ரூபாயோ அந்த ஒரு குறிப்பிட்ட காரணத்துக்காக மட்டும் செலவிடப்படும். சரிங்களா? இது வந்து ஒரு டெம்பரரியாக தான் யூஸ் பண்ணுவாங்க செஸ் மோஸ்ட்லி. அதாவது அந்த அந்த திங் வந்து ஹையர் எஜுகேஷனில் நம்ம வந்து கரெக்ட் ஒரு நல்ல நிலைமையை அடைஞ்சிட்டோம், இந்த டார்கெட்டுக்காக தான் நம்ம வரி வசூலித்தோம், அது இதுக்கு மேலே தேவையில்லை அப்படின்னு கவர்மெண்ட் முடிவு பண்ணிடுச்சு அப்படின்னா அதை எடுத்துருவாங்க, கேன்சல் பண்ணிடுவாங்க. சரிங்களா? அதாவது மோஸ்ட்லி வித்ட்ரான் ஆஃப்டர் அ ஷார்ட் பீரியட் ஆர் ஒன்ஸ் த டிசைடு பர்பஸ் இஸ் அச்சீவ்டு. ஓகேங்களா? புரியுதா? சூப்பருங்க. இப்போ எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, அஃப்கோர்ஸ் கிருஷி கல்யாண் செஸ் அடிக்கடி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்ம கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு ஹோட்டல் ரெசிப்ட்லையோ இல்லை வேறு ஏதாவது ஒரு முக்கியமான ரெசிப்ட்ஸ்லையோ நீங்கள் பார்க்கும்பொழுது கிருஷி கல்யாண் செஸ்ஸை நீங்கள் கண்டிப்பாக நோட் டவுன் பண்ணலாம்.
அதாவது ஃபார்மிங் ஆக்டிவிட்டீஸை வந்து அட்வான்ஸ் பண்ணுறதுக்காக, மாடர்னைஸ் பண்ணுறதுக்காக, நல்ல திட்டங்களை அதில் புகுத்துறதுக்காக, முக்கியமாக ஃபார்மர்ஸ்க்காகவே செலவு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு திட்டம் தான் கிருஷி கல்யாண் செஸ். சரிங்களா? இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா அஃப்கோர்ஸ் ஸ்வச் பாரத் செஸ். அதையுமே நீங்கள் நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க. ஸ்வச் பாரத்துக்குன்னே தனியாக செஸ் போட்டு இப்போ வாங்கிட்டு இருக்காங்க. ஸ்வச் பாரத்ங்கிறது என்ன திட்டம் அஃப்கோர்ஸ் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். ஓகேங்களா? கிளீன் இந்தியா கேம்பெயின். ஓகேவா? சூப்பருங்க. இப்போ புரியுதா? நம்ம இப்போ இந்த வீடியோவில் 2 இம்பார்ட்டண்டான எக்கனாமிக்ஸோட பேசிக்ஸ் 2 இம்பார்ட்டண்டான டாபிக் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் என்ன டாபிக் பார்த்தோம்? சர்சார்ஜ் பார்த்துருக்கோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் சர்சார்ஜ் பார்த்தோம், அதுக்கப்புறம் செஸ் பார்த்தோம். இப்போ 2க்கான உங்களுக்கு மீனிங், உங்களுக்கு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங், 2க்கான டிஃபரன்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடிக்கடி ரிவைஸ் பண்ணுங்க, அப்போதான் லாங் டர்ம் மெமரிக்கு போகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அது ரொம்ப முக்கியம். கமெண்ட் செக்ஷன்ஸில் உங்களோட டவுட்ஸ், மறுபடியும் வேறு ஏதாவது வேல்யூ ஆடட் நோட்ஸ் பாயிண்ட்ஸ் தெரிவிக்கிறதா இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் சூர்யா, பாய்.